வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 9. எக்ஸ்பிரஸ் த ரேஷியோஸ் காஸ் ஏ tan ஏ செகண்ட் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin ஏ. இந்த எல்லா ரேஷியோவும் வந்து sin ஏல இருக்கிற மாதிரி எழுதுங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை எடுத்துக்கிறோம். sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஐடென்டிட்டியை எடுத்துக்கிறேன். ஸோ இதுபடி காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 minus sin square a. So cos a is equal to square root of 1 minus sin square a. ஸோ அப்போ நம்ம எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் தானே போடுவோம். ஸ்கொயர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏன் வெறும் ப்ளஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஐடென்டிட்டி எந்த ரேஞ்சில் இருக்கும், அக்யூட் ஆங்கிள் வச்சு இருக்கும். இந்த ஐடென்டிட்டியை நம்ம என்ன எடுத்திருப்போம், அக்யூட் ஆங்கிள். ஸோ லெஸ் தேன் 90 டிகிரி. லெஸ் தேன் 90 டிகிரியில் காஸ் வந்து எப்போவுமே என்னது, பாசிட்டிவ். ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்காமல் வெறும் ப்ளஸ்ஸை வச்சு எடுக்கிறோம். இது ஒய்யின் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ரீசன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம காசை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், tan ஏ எழுதணும். tan ஏன்னா என்ன அர்த்தம், sin ஏ பை காஸ் ஏ. ஸோ காஸ் ஏற்கனவே சைனில் எழுதியாச்சுல. ஸோ sin ஏ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. காஸ் ஏவை வந்து இப்படி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன எழுதணும், சீக்கண்ட் ஏவை இன் டேர்ம்ஸ் ஆஃப்னு எழுதணும். ஸோ காஸ் ஏன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா காஸ் ஏ தான் நம்ம திரும்ப ஏற்கனவே சைன் ஏல ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அவ்வளோதான்.